அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க சொந்தங்களே? இந்த தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகின்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு விலாக் சீரீஸை தொடங்க இருக்கின்றோம். அதோட முயற்சியாக ஃபஸ்ட் நாம் புறப்பட இருக்கின்றது கண்ட்ரீஸ்க்கு, அதாவது ஒரு கண்ட்ரி இல்லாமல் கண்ட்ரீஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். எஸ், வி ஹாவ் காட் சஞ்சன் வீசா. வி ஆர் ஃப்ளைங் டு யூரோப் அண்ட் ஃபஸ்ட்டு கண்ட்ரி பாரிஸ், அதாவது ஃப்ரான்ஸு. அந்த பாரிஸ் சிட்டிக்கு நம்ம புறப்பட இருக்கின்றோம். பேக்கேஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். வீட்டிலேருந்து ரெடியாக இருக்கேன். இந்த விளாக்கு பல்வேறு பேரை யோசித்து வச்சுருந்தேன். அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி ஓகே, தட் ஷுட் பி அ ஹலால் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய ஹலால் விலாகாக இருக்கட்டும்னு பேரே ஹலால் விலாகுன்னு வச்சாச்சு. தொடர்ச்சியாக என்னுடைய இணைஞ்சிருங்க, என்னென்ன நம்ம பகிர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப்பில் முக்கியமாக நம்ம எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பிரயாணத்தில் மிக முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு முதன்மையானதாக எதை எடுத்துக்கணும்னா தக்வா என்ற கட்டி சாதத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தக்வாவின் முயற்சியாக முதல்ல நம்ம இந்த பிரயாணத்துக்கு முன்னாடி 2 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்டு, இந்த பிரயாணத்தை சுமூகமாக்கி வை யா அல்லாஹ், இந்த பிரயாணத்தில் தக்வா எனும் இறையச்சத்தை எங்களுக்கு உண்டு பண்ண யா அல்லாஹ், தொலைதூரத்தை சுருக்கி கொடு யா அல்லாஹ், இந்த பிரயாணத்தில் உள்ள சடைவுகளை நீக்கி எங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான பிரயாணமாக ஆக்கி கொடுறா அல்லாஹ், அப்படி அந்த துவாவெல்லாம் கேட்டு நம்ம புறப்பட இருக்கின்றோம் ஃப்ரான்ஸ் பாரிஸ்க்கு. ஸ்டே டியூன்ட் அன்டில் தென். உங்களுடைய ரைஷியஸ் சிக்மா. அடுத்ததாக நம்ம இப்போ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம். போயிட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ விலையமா ஏர்போர்ட் போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரில் ஏறியாச்சு. அடுத்ததாக நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னுடைய காரை ஃப்ரெண்டு வீட்லேயே விட்டுட்டு அவர்கிட்ட அவருடைய கஸ்டடியில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மெட்ரோ ஏறி ஏர்போர்ட் வரேன். இதுதான் பிளான். Friends, நம்ம இப்போ yes, I'm doing What's good. your name? So I'm Safa, Muhammad Safa. Very Yeah, good. thank you. Welcome. And he is the local and he is very gentle, very nice gentleman. Thank you. Thank you. Yes. And ஃபைனலாக நம்ம கேஎஃப்டியோடைய இந்த ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு மெட்ரோக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் டில் தென். கைஸ், ஒரு வழியாக நம்ம செக்இன் பண்ணியாச்சு. பேக்கேஜ்லாம் போட்டுட்டு நம்ம இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை முடிச்சுட்டு கேட்டை தாண்டி உள்ளே வந்தாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், போர்டிங் பாஸ் கையில் கிடச்சாச்சு. 2 போர்டிங் பாஸும் வாங்கிட்டோம். கெய்ரோ அண்ட் தென் ஃப்ரம் கெய்ரோ டு பாரிஸ். என்னோடய பேக்கேஜை ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரம் பாரிஸில் எடுத்துக்க வேண்டியது தான். இதில் நிறைய ஃபனி திங்ஸ்லாம் வேறு நடந்துச்சு. லைக் வெரி ரேர் இந்த டெர்மினலில் இந்தியன்ஸ் பார்க்குறது. காரணம் என்னன்னாக்கா, இங்கே ஈஜிப்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் யூரோப், அப்புறம் மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அந்த டெர்மினல். ஸோ அதில் ஒரு இந்தியனை பார்க்கவும் இங்கே உள்ள கிரவுண்ட் சர்வீஸ் மக்கள்லாம் இந்தியன் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, ஏன் இந்தியன்ஸ் ஈஜிப்ட் ஏரில் போகக்கூடாதுன்னு இருக்கா. ஸோ எனிவே, ஸ்டில் லாங் வே டு கோ டு பாரிஸ். மக்களே, நம்ம இப்போ செக்இன் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் plenty ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு லாட் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் ஆர் ஹியர். என்னை சுற்றி இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி எலைட் பர்ஃப்யூம்ஸ் லைக் பால்கேரி, அதுக்கப்புறம் ஹியூகோ, பாஸ், ஹெர்மேஸ், வெர்சாசி, மாண்ட் பிளாங்க் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. இந்த டெர்மினலில் வழக்கமாக நம்ம ரியாதில் எல்லா வருஷமும் அதிகமான முறை போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை புது டெர்மினலில் போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. புதிய ஷாப்ஸ், புதிய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் நிறைய பார்க்குற வாய்ப்பும் கிடச்சிருக்கு. Here, 2 balls. Thank you. After a long waiting, ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கு, மில்க் சாக்லேட்டு. எங்கன்னு பார்த்தாக்கா டிம் ஹார்டன்ஸில் ஒரு காஃபி ஆர்டர் போட்டிருக்கு.
இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் ஃப்ளைட்டில் ஏறிடுவேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃப்ளையிங் தான். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபியோட. ஹாய் கைஸ், ஒரு வழியாக ஈஜிப்ட் வந்தாச்சு. ஈஜிப்டில் உள்ள கேரோ ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வாசனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கும் ஒரு வாசனை இருக்குது. இது வரைக்கும் பழகாத ஒரு வாசனை. இந்த ஏர்போர்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு வந்தேன். உள்ளே பார்க்கப்ப ரொம்ப ஒரு பழைய டைப் ஏர்போர்ட் மாதிரி தான். ரீசெண்டாக எந்த ரெனோவேஷனும் ஆனால் மாதிரி தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்துட்டாச்சு. பாரிஸ்க்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈஜிப்ட் கெய்ரோடைய ஏர்போர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டாக்கா, ஃபெசிலிட்டிஸ் வைஸ் வந்து ரொம்ப பழைய காலத்தில் அன்மெயின்டைன்டாக இன்னும் வந்து ரெனோவேட் பண்ணாமல் நம்மளோட சென்னையோட பழைய ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பாத்ரூம் வசதிகளும் பார்த்திங்கனாக்கா, டாய்லெட்ஸில் வந்து ஒரு உள்ளே நுழைஞ்சாக்கா ஒரு ரெண்டு கேபினெட் அப்படி தான் இருக்குது. ஒரு அதிகமாக பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப இந்த ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வச்சுருக்காங்க. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ஒரு மேஜர் வந்து என்ன சொல்கிறது விசிட்டிங் டூரிஸ்ட் ஸ்பாட்டு கெய்ரோ, பிரமிட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்களோட மேஜர் ரெவன்யூவை வந்து ஏர்போர்ட்டுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். அது ஒன் திங். அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களுடைய இங்கே, அதாவது ஈஜிப்ட் அஃபீஷியல்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சவுதிலையும் பார்த்துருக்கோம், துபாயிலையும் பார்த்துருக்கோம், பஹ்ரைன், கத்தார் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அந்த இஸ்லாமிக் டச்சு கொஞ்சம் கூட இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரில. ஒரு பெண்களை வந்து ஹிஜாப் பேணுதல் வந்து பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே லோக்கல் எஜிப்ஷியன் சாங்ஸ் எல்லாம் வேறு ஓடுது, ராதர் தன் பிளேயிங் த ட்ராவல் துவா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பாரிஸ் வந்தாச்சு. இப்போ வெதரு 0 டிகிரி செல்சியஸு. நீங்களே பார்க்குறீங்க ஆம்பியன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இட் இஸ் குவைட் ஃப்ரீசிங், பட் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் ஜஸ்ட் ஃப்ளைட்லேருந்து வெளில வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பிக்கப்புக்கு ஆள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.